வாழ்த்துக்கள். அகத்தவம் ஆண்டின் ஒரு நாள் ஏப்ரல் 10ஆம் தேதி பதிப்பை காணப்படும். ஏப்ரல் 10ஆம் தேதி கூட சொல்லிக் கூற வேண்டும் என்றால் தமிழ் மொழியில் திரளாளர். என்ன நடந்தாலும் ஒரு நல்ல மனிதன் குழப்பத்தையோ துக்கத்தையோ ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் அதன் காரணமும் பிரச்சனையும் அவனுக்கு தெரியும். தெய்வீக நாணம் பெற்ற மனிதன் தான் கடந்து வந்த தன் அகத்தின் வாழ்வை திரும்பி பார்க்கும் போதும் அந்த வாழ்க்கையின் அனைத்து இன்னல்களையும் நம்முடைய பள்ளி ஆசிரியர் கற்பித்து மேல்நோக்கி அழைத்துச் சென்றதையும் அவற்றின் பொருண்மையின் ஊடுருவி தன்னை மேலே வீழ்த்தியதை காண்கிறான். அவருக்கு கற்பிக்கும் அவர்களின் பணி முடிந்ததும் அவரை களத்தில் வெற்றிகரமான தனி திறமையாளர் ஆக விட்டுவிட்டார்கள். ஏனென்றால் தாழ்ந்தவர் உயர்ந்தவர்களுக்கு கற்பிக்க முடியாது, அறியாமை மதிநலத்தை போதிக்க முடியாது, தீமை நன்மையை அறிய முடியாது, மாணவர் மேலாண்மை பாடங்களை அமைக்க முடியாது, சென்றதை மேற்சென்று அடைய முடியாது. தீமை அதன் குளத்தில் மட்டுமே கற்பிக்க முடியும். அது ஒரு தனித்திறமை என்று கருதப்படுகிறது. நல்ல துறையில் தீமைக்கு இடமும் இல்லை, உண்மையும் இல்லை. உண்மையின் நெடுஞ்சாலையில் செல்லும் வலிமையான பயணிக்கு தீமையை விழுவது போன்ற எதுவும் தெரியாது. நன்மைக்கு கீழ்ப்படிவதை அவன் அறிவான் என பதிந்த ஆங்கில பதிவை உண்டாக்கணும். But we can say in acrostic on April 10th, mastery, we can say mastery must arrange skills training ever daily ourselves. Whatever happens to the good man cannot cause him perplexity or sorrow, for he knows its cause and issue. Looking back on the self-life which he has transcended, divinely enlightened man sees that all the applications of that life are his own masters teaching and leading him upward, and that in the measure that he penetrate their meaning and lifted himself above them, they departed their mission to teach having ended. They left him triumphant master of the field, for the lower cannot teach the higher. Ignorance cannot instruct wisdom. Evil cannot enlighten soul, nor can the people set lessons from wisdom. That which is transcendent cannot reach up to the which transcends. Evil can only teach in its sphere, which it is regarded as a master. Sphere of good has no face, no authority. Strong travel on the high road of truth knows no such thing as it is resistance to evil. He knows obedience to good. Stick with himself, mastery, but the market for not by the book of meditation and the 10ஆம் தேதி பதிவினை தமிழ் மொழியில் ஒரு சொல்லி திரளாளர் என கூறி 10ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி.